السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் திருமண சட்டங்கள் என்ற தொடர் தலைப்பிலே 5வது வகுப்பாக இன்றைய வகுப்பு இடம்பெற இருக்கிறது. இன்றைய வகுப்பிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட திருமணங்கள் என்ற தலைப்பிலே ஆரம்பமாக நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், திருமணத்துடைய பாடத்திலே நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் படித்து வந்து கடைசியாக நாங்கள் ஒரு திருமணத்துக்கு வழி, சாட்சி, இது போன்று முக்கியமான அம்சங்கள் சம்பந்தமாக நாங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே அதற்கு மாற்றமான திருமணங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல முறையில் ஒரு திருமணம் இடம்பெற வேண்டுமாக இருந்தால், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமணமாக அந்த திருமணம் இருக்க வேண்டும் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற சில கண்டிஷன் எல்லாம் எங்களுக்கு நாங்கள் அந்த வகுப்பில் பார்த்தோம். அந்த பெண்ணுடைய தரப்பில் வழி இருக்கணும், அதே நேரத்தில் சாட்சி இருக்கணும், அதே மாதிரி என்னென்ன கண்டிஷன் அவங்களுக்கு, அந்த பெண்ணுடைய பண்புகள் எப்படி, அந்த கணவனுடைய பண்புகள் எப்படி, இதெல்லாம் நாங்கள் போன வகுப்பில் படித்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது, இன்றைக்கு உலகத்தில் எந்த அளவுக்கு என்றால் பழைய ஜாகிலியா காலத்தில் சில முறைகள் இருந்துச்சு, திருமண முறைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமண முறைகள் பிழை என்று சொல்லி, இஸ்லாம் இந்த மெத்தடில் திருமணம் செஞ்சால் மாத்திரம்தான் அந்த கல்யாணம் ஏற்றுக்கொள்ளப்படும், இதற்கு மாற்றமாக ஜாகிலியா காலத்தில் இருந்த சில முறைகள் இது கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு சில புது முறைகள் வந்தாலும் பண்டைய காலத்தில் ரசூலுல்லாஹுடைய அந்த தடைகள், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில திருமண முறைகளை தடை செஞ்சுருக்கிறாங்கண்டா, அந்த முறைக்கு ஒத்து வருகின்ற முறைகள் இன்றைக்கு வருமாக இருந்தாலும் அதுவும் கூடாது தான். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஒன்றன் பின் ஒன்றாக இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத, இஸ்லாம் அங்கீகரிக்கப்படாத திருமணங்கள் என்ன என்று பார்த்தா, ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு சொல்லலாம், அல் குர்ஆனில் வந்து திருமணம் முடிக்கக்கூடாத ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் அப்படின்னு அந்த வசனம் தொடங்குது. இதில் என்ன அர்த்தம் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாத்தில் வந்து மஹரமி அஜ்னபின்னு ரெண்டு இருக்குது. மஹரமான ஆட்கள், அஜ்னபியத்தான ஆட்கள் என்று. மஹரம் என்ன அர்த்தம்? எங்கள்கிட்ட நெருங்கிய உறவுகள். இந்த மஹரமான லிஸ்ட்டில் வரக்கூடியவங்களை யாரையும் எங்களுக்கு திருமணம் முடிக்க இயலாது. ஃபஸ்ட்டுக்கு நம்ம விளங்கணும், மஹரமான லிஸ்ட்டில் வரக்கூடிய யாரையும் எங்களுக்கு திருமணம் முடிக்க இயலாது. அதற்கு மாற்றமானது அஜ்னபியத். அஜ்னபியத்தானவங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு திருமணம் முடிக்கலாம், சில விதி விலக்கு இருக்குது. அதை நாங்கள் இப்போ இந்த வகுப்பில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவன் முதலாவது ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும், யாரும் எந்த ஒரு பிள்ளைக்கும் தாயை முடிக்க இயலாது, எல்லாருக்கும் தெரியும். எங்களோட பொம்பளை பிள்ளைகளை முடிக்க இயலாது, அது தெரியும். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஹாலாத்துக்கும் அம்மாத்துக்கும் இப்படி வருது. எங்களோட வாப்பாட சகோதரிகள், இப்போ நாங்கள் சில நேரம் மாமி என்றோம், வாப்பட தாத்தா அல்லது வாப்பட தங்கச்சி, அது வயதில் எந்த விதமான வயது எங்களை விட வயது குறைவாக இருக்க சான்ஸ் இல்லையே, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நெருங்கிய வயதாக இருந்தாலும் முடிக்க இயலாது, ஹராம். பாப்பட தாத்த தங்கச்சி மாதிரி எங்களை முடிக்க இயலாது. அதே மாதிரி உம்மோட பக்கத்தில் உள்ள தாத்த தங்கச்சி மாதிரி நாங்கள் பெரிய மாண்டுவோம், சாட்சி எண்ணுவோம், அவங்களே முடிக்க இயலாது. இது சிம்பிளான, இதில் எல்லாரும் ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆனில் அந்த லிஸ்ட்டை சொல்கிற நேரத்தில் இன்னொரு சாரார் சொல்கிறாங்க, வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹுத், எங்களோட சகோதரண்ட புள்ள, இப்போ எங்களோட நானா அல்லது தம்பியில் பொம்பளை பிள்ளை இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் எங்களை முடிக்க இயலாது. இப்போ நான் என்னைய வச்சு சொல்கிறேன்னா நீங்கள் உங்களை வச்சு யோசிச்சு பார்த்துக்கோங்க. வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹ்த்,
அதே மாதிரி என்னுடைய தாத்தா அல்லது தங்கச்சி அவங்களோட பொம்பளை பிள்ளைகளை எங்களை முடிக்கலாம். வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தானக்கும், எங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் அவங்களே முடிக்கலாது. வரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பொம்பளை முடிக்கிறேன்னு வைங்களேன், அந்த பொம்பளை ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் முடிச்சு அவருக்கு பிள்ளைகள் இருக்குது. இந்த உதாரணம் நல்லா விளங்க. ஒருத்தரை முடிக்கிறோம், அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே முந்தைய திருமணத்தில் பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. இப்போ நான் அந்த முடித்த பெண்ணோடு திருமணத்துடைய உறவெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ எனக்கு திருமணம் உதாரணங்களே இன்னொருத்தர் வச்சுக்கிறோமே, ஒருத்தர் வந்து ஒரு பொம்பளை திருமணம் முடிக்கிறார். அந்த முடிக்கப்படுற பொம்பளை வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சு அவருக்கு பிள்ளை எல்லாம் இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது. இப்போ முடித்தவர் பார்க்குறாரு என்ன தெரியுமா, இந்த மனைவியோட உடலுறவெல்லாம் ஈடுபடுறதுக்கு பிறகு இந்த மனைவியை படலை. இப்போ அவன் தலாக் சொல்லணும், மனைவியே படலை. இப்போ மனைவியோடு உடலுறவில் ஈடுபட்டதற்கு பின்னாடி தலாக் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை முடிக்கவும் இல்லாது. வரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின். சரிதானே? இதே சூரத்தில் இதே ஸ்டைலில் நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் ஒரு பொம்பளை திருமணம் முடிக்கிறார். அந்த பொம்பளை ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவங்க பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, நிக்காகலாம் நடந்தாச்சு. நிக்காக நடந்ததுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரல, அதுக்கடையில் தலாக் நடந்துச்சுன்னு வைங்களேன். ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை வாழல, ஒன்று சேரல, அதுக்கடையில் தலாக் நடந்துச்சு. நடந்துட்டோம்டா அந்த குறித்த பெண்ணுடைய பொம்பளை பிள்ளைகளை முடிக்கலாம். டிஃபரெண்ட் விலங்கு இருக்கும் உங்களுக்கு. வரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின் ஃபஇல்லம் தகூனு தகல்தும் பிஹின் ஃபலா ஜுனாஹ அலைக்கும். ஒருத்தர் ஒரு பொம்பளையை முடிக்கிறார், அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே முந்தைய திருமணத்தின் மூலமாக பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவி ஒன்று சேரல, சேர்றதுக்கு முன்னாடி தலாக் நடந்தால் அந்த பொம்பளை பிள்ளைகளை தாராமல் திருமணம் முடிக்கலாம். ஒன்று சேர்ந்துட்டு வைங்களேன், ஒன்று சேர்ந்துட்டுன்னா அந்த பொம்பளை பிள்ளைகளை முடிக்க இயலாது. இது குர்ஆன்ல வரக்கூடிய விஷயம். வஹலாயிலு அபுனாயிக்கும் உள்ளதீன மின் அஸ்லாபிக்கும் வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைனி இல்லா மா கத் ஸலஃப். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் தாத்தக்காரியை முடிச்சிருக்கிறார், இவர் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கணும், தன் சொந்த மனைவியோட தங்கச்சை முடிக்க இயலாது. தான் முடிச்சிருக்க எங்கட மைனின்னு சொல்கிறோம் இல்லையா. இஸ்லாத்தில் வந்து ஒரு ஆம்பளைக்கு வந்து 4 கல்யாணம் முடிக்கிறது அனுமதி இருக்குது. இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு, நான் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பொம்பளையை முடிச்சிருக்கிறேன், அந்த பெண்ணுடைய தாத்தா அல்லது அந்த பெண்ணுடைய தங்கச்சி, எங்களோட வைஃப்ட தாத்தா அல்லது வைஃப்ட தங்கச்சி, ரெண்டாவது கல்யாணமாக எங்களோட மைனியை முடிக்க இயலாது. எந்த மைனி என் வைஃப்ட தாத்தா அல்லது வைஃப்ட தங்கச்சி, இவங்களாம் முடிக்க இயலாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே தாயுடைய வயிற்றில் பிறந்தவங்க. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைனி, ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிறது கூடாது. ஒருத்தரை தலாக் சொல்லிட்டேன்னு வைங்களேன், இப்போ ஒரு பெண்ணை முடிக்கிறோம், அவ தலாக் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிள்ளையோட தாத்தா முடிக்கலாம், அது வேறு விஷயம். ஒரே நேரத்தில் ஒரே சகோதரிமார் ரெண்டு பேரை முடிக்க முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான். ஆனால் இன்றைக்கு சில இடங்களில் வந்து இப்படி நடந்திருக்குது. அவங்களுக்கு மார்க்கம் தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்திருக்குது. இப்போ என்ன செய்யறது, தள்ளாடுறாங்க, அல்லது அவங்களுக்கு மார்க்க விளக்கம் மொத்தமாக இல்லை, அல்லது முடிச்சு போட்டு அதுக்கு இப்போ கேள்விப்படுது. இப்போ என்ன செய்யறது? அப்போ தலாக்குடைய சட்டங்கள் அது வேறு விஷயம். எனவே இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் வந்தவங்க யாரையும் திருமணம் முடிக்க முடியாது. இப்போ இது அல்லாமல் எங்களோட சாட்சியோட மகள், எங்களோட பெரியம்மோட மகள், நாங்கள் பேச்சு வழக்குக்கு எப்படி இன்றைக்கி நாங்கள் பழகி இருக்கிறோம். சாட்சியோட மகளுக்கு வயசு குறைவாக இருந்தால் தங்கச்சி என்றோம், வயசு கூடவாக இருந்தால் தாத்தா என்றோம். பெரியம்மோட மகள்மாருக்கு வயசு கூடவாக இருந்த தாத்தா என்றும், வயசு குறைவாக இருந்தால் தங்கச்சி என்றும். இப்படி தான் நாங்கள் பழகி இருக்கிறோம். நாங்கள்லாம் ஒன்றுக்குள் ஒன்றுமே பழகிறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட உம்மோட தங்கச்சி சாட்சியோட மகள்மார் எங்களுக்கு திருமணம் முடிக்கலாம், பெரியம்மோட மகள்மார் எங்களுக்கு திருமணம் முடிக்கலாம்னு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்டா. அதுக்கு ஒப்போசிட்னா எங்களோட சொந்த தாத்தா தங்கச்சிமாரோட இருக்கிற மாதிரி அவங்களோட இருக்க முடியாது. இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அஜ்னபியத் மஹரமியத் பாடம் வார நேரத்தில் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க ஆட்கள். அடுத்த பொம்பளோட பேசப்படாது, 300 பொம்பளோட பேசப்படாது, தெரியாதவங்களோட பேசப்படாது, எல்லாம் ஓகே. ஹசரத் நீங்கள் சாட்சியோட மகளோட பேச வேணாம். நீங்கள் என்ன சின்னத்தில் நம்ம வளர்க்குற நேரத்திலே தங்கச்சி தாத்தா அப்படி சொல்லி வளர்த்துட்டோம். இப்போ என்ன பிரச்சனை? அன்புக்குரிய சகோதரர்கள், இஸ்லாத்தில் வந்து மஹரம் இல்லாத பெண்களோடு பேசக்கூடாதுன்னு எங்கேயும் தடை அல்ல. தேவைக்கு பேசலாம். இப்போ இன்றைக்கி வந்து பல சட்டங்கள் இருக்குது, தேவைக்கு பேசலாம். இப்போ எது கூடாதென்றால் மஹரமான ஆட்களோட தனி கேளும், பிரச்சனை இல்லையே. இப்போ எங்களோட உம்மாவோட தனி கேளும், எங்களோட தாத்தா தங்கச்சிமாரோட தனி கேளும். ஆனால் அதே நேரத்தில் சாட்சியோட மகளோட தனி கேளுமா, பெரியம்மோட மகளோட தனி கேளுமா? தனி கேளாது. இப்போ அதே நேரத்தில் இன்றைக்கி எங்களோட சமூகத்தில் என்ன நடக்குதுண்டா, சாட்சியோட பிள்ளைகள் பெரியம்மோட பிள்ளைகள் அப்படி நாங்கள் தாத்தா தங்கச்சிமாரு பழகிறோம். இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று போகணும், கிளாஸ் ஒன்றுக்கு போகணும். அப்போ நான் தான் எங்களோட வீட்டில் ஆம்பளைன்னு வைங்களேன், சாட்சி வந்து சொல்லுவா தங்கச்சை கூட்டு போ கிளாஸுக்கு, நேலுமா
ஏலாது. அவங்க பருவ வயது அடைஞ்சிட்ட ஒரு தங்கச்சண்டை அவங்கள கூட்டு போக இயலாது. பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, வா நீ தான் ஒரு ஆம்பளை, ஏன்னா மகளை கூட்டு, மகள்னு சொல்ல மாட்டான், ஒரு தாத்தா கூட்டு வந்து விட்டுட்டு வாண்டுவான். அப்போ எங்கட நாட்டினுடைய பேச்சு வழக்கில் பெரியமட மகளுக்கு தாத்தாண்டு, சாட்சின மகளுக்கு தங்கச்சின்னு சொல்லப்பட்டாலும் அவங்க எங்களுக்கு மஹரம் அல்ல, அவங்க அஜ்னபி தான். இஸ்லாத்தில் அவங்கள திருமணம் முடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஓகேன்னா ஓகே, இஸ்லாத்தில் ஹலால். எனவே நாங்கள் அந்த சட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது வைத்தியர்கள் வைத்தியம் இன்றைக்கு சயின்ஸ் வந்து நிரூபிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்றதா இல்லை, அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் திருமணம் முடிக்க ஓகே, முடியுமாண்டா முடியும், சாட்சின மகள் பெரியமட மகள் முடிக்கலாம். எனவே சகோதரர்களே, நாங்கள் இந்த உறவுகளை பார்க்குற நேரத்தில் கல்யாணம் முடிக்கிற டைமாக இருக்கலாம், சொத்து பங்கீடுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் நினச்சிக்கொண்ட சாட்சியும் நாங்கள் நினச்சிக்கொண்ட பெரியுமாவும் அது இஸ்லாத்துக்கு சரி வராது. இஸ்லாம் சொல்கிற மெத்தடை பாருங்கள். நாங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ சிங்களத்திலையோ வேண்டிய ஒரு உறவை வச்சு அழைச்சிட்டு போயிடலாம். ஆனால் இஸ்லாம் தெளிவாக சொல்லுது, உம்மாட தாத்த தங்கச்சிமாருக்கு ஹாலான்னு ஒரு பேர் சொல்லுது, வாப்பாவுடைய தாத்த தங்கச்சிமாருக்கு அம்மத்தன்ன பேர் சொல்லுது. பாருங்க, ரெண்டு பேருக்கும் டிஃபரெண்டான பேர் இஸ்லாத்தில் பாவிக்கப்பட்டிருக்குது, குர்ஆன்ல அந்த பேர் வருது. எனவே தான் நாங்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். இந்த நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன லிஸ்ட்டுகளை திருமணம் முடிக்க முடியாது, இப்போ சொன்ன லிஸ்ட்டை திருமணம் முடிக்கலாம். ஓகே தானே? ரைட். அடுத்தது பாருங்க, அப்போ இஸ்லாம் திட்ட தெளிவாக குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ பேர் சொல்லப்பட்டு இந்த ஆட்களை உங்களுக்கு திருமணம் முடிக்க இயலாதுன்னு சொல்லப்பட்ட ஆட்களை நாங்கள் எந்த காரணமும் திருமணம் முடிக்க இயலாது, அதில் வெரி கிளியர் ஆயிருங்க. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் வாரார் அப்படின்னா மஹரம், உதாரணத்துக்கு வைங்களே, மஹரமான ஒருத்தர் அல்லது திருமணம் முடிக்கிறதுக்கு நோ சான்ஸ், இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஆனால் பெரிய ஒரு சமூக பிரச்சனை தூக்கிட்டு வராங்க, வேற வழி இல்லை மௌலவி, இவங்களை முடிச்சு வைக்கலான்னு வேற வழி இல்லை, அது வேற ஒரு பிரச்சனை. ஆனால் இஸ்லாத்தில் அது எங்கே போனவங்களுக்கு ஃபத்வா இல்லை. ஒருத்தரை முடிச்சிருக்கிறா, அவங்கள தங்கச்ச முடிக்கணும்னு பிடிச்சி நிற்கிறான், தாத்தக்காரியும் ஓகே பரவாயில்ல, 2 கல்யாணம் இஸ்லாத்தில் எழுந்தானே, 4 கல்யாணம் இஸ்லாத்தில் எழுந்தானே, அப்போ எங்களை தங்கச்சாவை வேணும்னா முடிச்சு கொள்ளட்டும், ஃபேமிலி எல்லாரும் ஓகே. அப்போ ஃபத்வா கேட்குற என்ன சொல்கிறாரு தெரியுமா ஹஸ்ரத், ஃபேமிலியில் எல்லாரும் ஓகே, உம்மா ஓகே, வாப்பா ஓகே, சொந்த மனைவியும் ஓகே, நீங்கள் மட்டும் ஏலான்றீங்க. இது நான் ஏலான்னு சொன்னதில்ல, குர்ஆன் வானாண்டது. வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைன், ஒரே நேரத்தில் ஒரே சொந்த சகோதரிகளை மணக்க முடியாது. அப்போ எனவே நாங்கள் எங்களோட ஊட்டாக்கள் ஓகே, எங்களோட சமூகம் ஓகே, எங்களோட உம்மா வாப்பா ஓகே, எல்லாரும் ஓகேன்றதுனால அது ஒன்று ஹராம் ஒன்று ஹலாலாக இயலாது. பின்னைக்கு நிறைய பேர் கல்யாண மசாலாக்கள் விடுங்களே, வேறு வேறு மசாலாக்களை கேள்வி கேட்பாங்க, ஹஸ்ரத் இது கூடுமா கூடாதான்னு கேள்வி கேட்டுட்டு இப்போ நாங்கள் ஒரு ஃபத்வா கொடுக்குறோம் தானே, இல்லை அது மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னா என்ன மூலம் நீங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்றீங்க, நாங்கள் பரம்பரையாக செஞ்சுட்டு வரோம், இப்போ போய்ட்டு அனுமதி இல்லைன்னா என்னத்தை சொல்லுவாங்க. இப்போ சில வியாபாரிகளும் கேட்பாங்க, ஒரு பிஸ்னஸை பற்றி ஃபத்வா கேட்பாங்க, இது கூடாது ஹராம்னு சொன்னதோட அவங்க ஷாக். இதை நீங்கள் பஜாரில் வந்து சொல்லுவீங்களா? ஓகே, பஜாரில் வந்து சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. இந்த பெரிய பெரிய வியாபாரி மாதிரி இருக்கிறாங்க, 20-30 வருஷமாக அவங்க ட்ரேடர்ஸ், பெரிய ட்ரேடர்ஸ் மாதிரி, அவங்க தான் இண்டஸ்ட்ரி நிறைய பெரிய பெரிய பட்டங்களை சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட முன்னு சொல்லி ஓகே சொல்லுவோம். இது எங்களோட சொந்த கருத்து இல்லையா, ரசூலுல்லாஹ் உண்டை கூடாதுன்னா கூடாது. பஜார் இன்றைக்கு இப்படித்தான் நடக்குது, முழு மக்களும் இதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இந்த மெத்தட் காலகாலமாக நடக்குதுன்றதுனால ஹராம் ஹலாலாக இயலாது, இது தெளிவு. இதே மாதிரி தான் திருமண விஷயங்களையும் இஸ்லாம் உண்டை கூடாதுன்னா கூடாது தான், இதில் நம்ம கிளியராக இருக்கும். அது உண்டு. 2வது விஷயம், ஒரு ஆணுக்கு வந்து 4 மனைவிகளுக்கு மேற்பட்ட மனைவிமார்களை திருமணம் முடிக்க கூடாது, இல்லை வெரி கிளியராக இருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு தனியான ஒரு சட்டம், அவங்க 9 ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தாங்க. மொத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்கள் முடிச்சிருக்கிறாங்க, 11 திருமணங்கள் முடிச்சிருக்கிறாங்க, சரிதானே? ஹதீஜா நாயகி மௌத்தா போனதுக்கு போகிறோம், தன்னுடைய முதலாவது மனைவி ஹதீஜா நாயகி மௌத்தா போனதுக்கு போகிறது இந்த எல்லா திருமணம் முடித்தாங்க, இது ஒரு சப்ஜெக்ட். ஆனால் எப்படி ஒரு ரசூலுல்லாஹ்க்கு ஸ்பெஷல் சட்டம், 11 திருமணங்கள் முடித்தாங்க, ஒரே நேரத்தில் 9 மனைவிகளோடு வாழ்க்கை நடத்துகிறாங்க, சப்ஜெக்ட் வேறு. ஆனால் ஏனைய எல்லா முஸ்லீமான ஆண்களுக்கும் இஸ்லாத்தில் கொடுக்குற அனுமதி என்ன தெரியுமா, மேக்சிமம் ஒரே நேரத்தில் 4 கல்யாணம் தான் முடிக்கலாம், அது வேறு டாபிக். ஒரு கல்யாணத்தை தாண்டி பல திருமணங்கள் செய்கிறதாக இருந்தால் ஆண்களோட கண்டிஷன் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி நடக்கணும், அது ஒரு வீணாகவோ விளையாட்டாகவோ எடுக்கக்கூடாது, அது சீரியஸாக இருக்கணும். அது இன்றைக்கு சில இடங்களில் ஜோக்காக போய் கொண்டு இருக்குது, போகிற இடமெல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு இவர் ரெடி ஆகிறாரு, அது இஸ்லாத்து சம்பந்தம் இல்லாத மெத்தடுகளை முடிக்கிறாங்க, இப்படி பல பிரச்சனை இருக்குது. அது தனியாக இன்ஷால்லா ஒரு தலைப்பு பாடம் வரும், அது வேறு. எனவே இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாத, இஸ்லாத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு திருமண முறை தான் ஒரு ஆண் 4க்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் முடிக்கிறது. இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு வைங்களேன், ஒருத்தர் ஒரு பொம்பளை கல்யாணம் முடிச்சுட்டான், அவர் 2வது முடிக்க ஐடியா பண்ணுறார், 2வதே முடிக்கிறான், 3வதே முடிச்சாச்சு, 4வதே முடிச்சாச்சு, 5வது ஒன்று வருது, இப்போ 5வது முடிக்கிறதுக்கு அது ஹராம்,
இஸ்லாம் 4க்கு அங்கே ஒரு ஆம்பளைக்கு அனுமதி கொடுக்குது இல்லை. சரி, இவர் 4 முடிச்சிருக்கிறார். இப்போ 5வது ஒரு ப்ரொபோசல் வருதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது ப்ரொபோசல் வந்தோ வரலையோ முடிச்சிருக்கிற 4 மனைவிமார்களில் ஒருத்தரை ஏதோ அவங்களுக்கு இடையில பிரச்சனை, ஒருத்தரை தலாக் சொல்லிட்டார். இப்போ மொத்தம் 4 மனைவி இருக்குது. அதில் ஒரு பொம்பளை தலாக் சொல்லிட்டான். தலாக் சொல்லி இதால முடிஞ்சதுக்கு போகிறோம். இப்போ இவருக்கு எத்தனை மனைவி? 3. இப்போ இன்னொருத்தர் முடிக்கலாம். இப்போ யாரும் சொல்லக்கூடாது அவரை ஏற்கனவே 4 முடிச்சாரு, ஒன்றை விட்டாலும் 4 முடிச்சிட்டாரு தானே. அப்படியெல்லாம் இல்லை. ஒரே நேரத்தில் 4 மனைவிமார்களை தாண்டி கல்யாணம் முடிக்கக்கூடாது என்பதுதான் சட்டம். ஒருத்தர் 4 முடிச்சார், ஒருத்தரை தலாக் சொல்லி போட்டு இன்னொன்று முடிக்கணும். அப்போ 5வதாக முடித்தாலும் அவருக்கு மனைவி 4 தான். சரியா? இன்னொருத்தர் 4 மனைவி முடிச்சிருக்கிறார், 2 பொம்பளை தலாக் சொல்லிட்டாங்க, திரும்ப இன்னும் 2 பொம்பளை முடிக்கிறாங்க. அப்போ 6வது. அப்போ கவுண்டிங்கில் 6வது இடத்துக்கு ஒரே நேரத்தில் 4 மனைவிகளை தான் வச்சு கொண்டிருக்கிறார். இது ஹலால். சரிதானே? ரைட். இதை நாங்கள் தெளிவாக விளக்கிறோம். எனவே ஒரு ஆண் 4ஐ தாண்டி ஒரே நேரத்தில் 5வதாக திருமணம் முடிக்குமாக இருந்தால் அது ஹராம், அது கூடாது, மார்க்கத்துக்கு முரணானது. இஸ்லாம் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக இஸ்லாம் தடை செய்த திருமணங்கள் ஒன்று என்னென்னு கேட்டால் அந்நிகாஹு ஃபில் இத்தா. இத்தாவுடைய பீரியடில் கல்யாணம் முடிக்கிறது. இப்போ ஒரு பொம்பளை இருக்கிறா, அவட மாப்பிள்ளை மவுத்து, கணவன் மவுத்து, அல்லது கணவன் தலாக் சொல்லி அந்த பீரியட் எப்படியும் இத்தால் இருக்கிறான். நம்ம ஈஸியாக விளங்குறதுக்கு சொல்கிறதாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய கணவன் மவுத்தாகி 4 மாதம் 10 நாள் இத்தாய்க்கிறன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சரிதானே? இத்தா காலங்கள் நிலைமைக்கேற்ற மாறும். சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 4 மாதம் 10 நாள். எல்லா பொம்பளைகளும் மாப்பிள்ளை மவுத்தான 4 மாதம் 10 நாள் இதாக இருக்கணும் இல்லை. கருப்பிணி தாய்மார்களாக இருந்தால் அவங்களோட சட்டம் வேறு. சரிதானே? ரைட். அப்போ சும்மா நோமலாக கொமனாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு பொம்பளையோட கணவன் மவுத்து, அவன் 4 மாதம் 10 நாள் இதாக இருக்கிறான். இப்போ இதாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பீரியடில் குடும்பத்தாக்கள் பார்க்குறாங்கன்னு தெரியுமா? பாவம் இல்லையா? இந்த மாப்பிள்ளை மவுத்து ஆகிட்டார், தனி இருக்கிறான், ஏதாவது ஒருத்தரை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம்ட்டு 2 மாதம் 3 மாதம் தாண்டக்கோலே இவக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலுமா? முடியாது, கூடாது, ஹராம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தஅஸிமு உக்தத்தன் நிகாஹி ஹத்தா யபுலுகல் கிதாபு அஜலா. அந்த பெண்ணுடைய இத்தா காலம் முடியும் வரைக்கும் திருமண ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் மிக தெளிவாக இருக்கணும். இப்போ சிலாக்கள் ஃபத்வா கேட்பாங்க, எப்படி தெரியுமா? ஒரு பொம்பளை இத்தாவில் இருக்கிறான், சரிதானே? அவருக்கு வாழ்வாதாரமெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியே போய் தான் ஜாப் செய்யணும், வெளியே போய் தொழில் செஞ்சுட்டு வரணும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? சில கண்டிஷன்களை சொல்லி நீங்கள் இந்த கண்டிஷன்களோட தொழிலுக்கு போயிட்டு வரலாம்னு சில பெண்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் இல்லையா? இப்போ இதை கொஞ்சம் பேர் ஐடியாவில் வச்சுக்கணும். என்ன சொல்லுவாங்கண்டா, இங்கே பாருங்கள், சொந்தக்காரங்க யாரும் இல்லை, எல்லாரும் ஃபாரினில் தான் இருக்கிறா, இவ தட்ட தனியாக இருக்கிறா, இப்போ இதா காலம் முடியறதுக்கு 4 மாதம் 10 நாள் இருக்குது, விசா முடிய போகுது, அப்படி இப்படி 1008 காரணங்களை சொல்லி ஒரு 3 மாதம் முடிஞ்சாச்சு ஹசரத், இப்போ ஒரு கல்யாணத்தை பார்த்து முடிச்சு கொடுக்கிறோம்னு கேட்பான். கூடாது, ஹராம். அது நீங்கள் எந்த நிர்பந்தமாக இருந்தாலும் அந்த பெண் 4 மாதம் 10 நாள் பூர்த்தியாகும் வரைக்கும் மறு திருமணம் செய்து கொடுப்பது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, அது கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இத்தா கால முடிவடைவதற்கிடையில் கல்யாணம் முடிச்சு கொடுத்தால் அந்த கல்யாணம் பாத்தில், இஸ்லாம் அந்த கல்யாணத்தை அங்கீகரிக்க மாட்டாது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிட வயிற்றில் குழந்தை உண்டாகி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், மனைவிட வயிற்றில் குழந்தை உண்டாகி 1 மாதம் வைங்களேன், 1 மாதம் புள்ள வவுத்தில் இருக்கக்குள்ள கணவன் மவுத்தாயிட்டார். இப்போ அந்த பொம்பளை இதாக இருக்கணும், எவ்வளோ நாள் இதாக இருக்கணும்? எவ்வளோ நாள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாபம். அந்த புள்ள கிடைக்கங்காட்டும் இருக்கணும். இப்போ நோமலை 9 மாதத்தில் புள்ளை உண்டை பெற்றெடுக்கிறாள் என்றால், புள்ள வயிற்றில் உண்டாகி 1 மாதத்தில் கணவன் மௌத்தனா கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அவன் என்ன செய்யணும்? இதாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பொம்பளை இருக்கிறான், இது அடுத்த பாடத்தில் வர சத்தின உதாரணத்தை சொல்கிறேன். இன்னொரு பொம்பளை இருக்கிறான், அவட வவுத்தில் குழந்தை இருக்குது, 8 மாதம், உதாரணத்தை சொல்கிறேன், 8 மாதம் 28 நாள்னு வைங்களேன். இன்னும் 2 நாளில் புள்ள கிடைக்கிறதுக்கு அண்ணன் என்ன நீக்கிறான், புள்ள கிடைக்கிற டேட்டுக்கு 3 நாளைக்கு முன்னுக்கு ஹஸ்பண்ட் மவுத்து. இப்போ இவ என்ன செய்யணும்? இதாக இருக்கணும். 3வது நாளில் ஹஸ்பண்ட் மவுத்தாவி 3வது நாளில் புள்ள கிடைச்சிட்டாண்டா 3 நாளில் இதா முடிஞ்சு ஹலாஸ். இதான் அந்த சட்டம். அதே மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹஸ்பண்ட் காலையில் மவுத்து, ஈவினிங்கில் அவருக்கு புள்ள கிடைக்குது, புள்ள தாச்சி பொம்பளை, ஹஸ்பண்ட் காலையில் மவுத்து, ஈவினிங்கில் புள்ள கிடைச்சா அடுத்த மணித்தியால கணக்கில் இதான் முடிஞ்சாச்சு. இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். எனவே சில பெண்களுக்கு அந்த கருப்பிணி தாய்மார்களாக இருந்தால், புள்ள வவுத்துள்ள தாய்மார்களாக இருந்தால் இந்த சட்டம், புள்ளையை பெற்றெடுக்கும் வரை
அந்த இத்தா காலம் நீடிக்கும் அவங்களுக்கு அந்த சட்டம். மற்றபடிக்கு புள்ளை இல்லாத ஆட்களுக்குரிய சட்டம் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்கணும். இந்த காலப்பகுதிகளுக்குள்ள திருமணம் முடிச்சு கொடுக்கிறது இஸ்லாத்தில் கூடாது, அதற்கு அனுமதி இல்லை. அப்படி திருமணம் நடைபெறுமாக இருந்தால் அது பாத்திலான திருமணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு கல்யாணம் இருக்குது, அதுவும் இஸ்லாம் அங்கீகரிக்கல. நிகாஹுல் முஹரிம் பிஹஜ்ஜின் அவ் உம்ரா. உம்ராவுக்கு போகக்கூடிய ஒருத்தர் அல்லது ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒருத்தர் வந்து இஹ்ராம் உடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், அப்படிதான் நாங்கள் மீகாத்தில் போய் நியத்து வைக்கிறோம். அப்போ இஹ்ராத்தை உடுத்து இஹ்ராத்தை கலையும் வரைக்கும், இஹ்ராத்தை நாங்கள் கலையும் வரைக்கும் என்ன செய்யணும்? கல்யாணம் முடிக்க இயலாது. இப்போ நாங்கள் இஹ்ராம் கட்டிட்டு போகிறோம், மீகாத்தில் நியத்து வச்சாச்சு. இப்போ ஜித்தா ஏர்போர்ட்டில் போய் இறங்கி மக்காவுக்கு போகிறோம். எங்களுக்கு உதாரணத்துக்கு இஹ்ராத்தோடு இருக்கிறேன். இப்போ ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள் மக்கால காபத்துள்ளால் இஹ்ராத்தோட கல்யாணத்தை நடத்திடுவோமான்னு கேட்டால் கூடுமா? கூடாது, ஹராம். அப்போ அவர் என்ன செய்யணும்? அந்த கட்டி இஹ்ராத்தோட வச்ச நீயத்தோட உம்ராவை முடிச்சுட்டு இஹ்ராத்தெல்லாம் கலைஞ்சதுக்கு பிறகுதான் திருமணத்தை முடிக்கலாம். எனவே இஹ்ராமாக இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்து கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்நிகாஹு பிதூனி வலியின், இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட 5வது திருமண மெத்தட் என்னன்னு கேட்டால் அந்நிகாஹு பிதூனி வலி, வலி இல்லாமல் திருமணம் முடிச்சு கொடுக்குறது. ஒரு பொம்பளை அவருக்கு வலி இருக்கணும், ஒன்றோ வாப்பா இருக்கணும், வாப்பா இல்லாடி வாப்பட சகோதரர், அப்படி இல்லாட்டி அப்பா, இப்படி ஒரு ஓர்டர் ஒன்று இருக்குது. நாங்கள் ஏற்கனவே அந்த பழைய வகுப்பில் பார்த்தாச்சு. ஒரு பொம்பளை வாரா, எனக்கு வலியெல்லாம் தேவையில்லை, நான் நினைச்சவனோட முடிச்சு நான் வாழ்கிறேன்னா அது பிள்ளை. ஆண்களுக்கு தான் வலி தேவையில்லை, ஒரு ஆணுக்கு வலி தேவையில்லை. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வலி என்பது தேவை, அது கட்டாயமானது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வலி இல்லாமல் திருமணம் முடிப்பது அங்கீகரிக்க முடியாத திருமணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு திருமணத்தை தடை செய்கிறாங்க. அது என்னடா, லா யுஜ்மஉ பைனல் மர்அத்தி வ அம்மத்திஹா. இப்போ ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறார், இவர் 2வது கல்யாணம் முடிக்க போகிறார். யாரை தெரியுமா? யாரை முடிக்க போகிறாருண்டா, ஏற்கனவே முடிச்சிருக்கக்கூடிய வைஃப்ட சாட்சியை முடிக்க போகிறார். சாட்சியினால் அம்மத்தண்டால் யாருன்னு வாப்பட, அந்த வைஃப்ட வாப்பட தாத்தா அல்லது தங்கச்சி. வலா பைனல் மர்அத்தி வகாலத்திஹா. அதே மாதிரி நாங்கள் முடிச்சிருக்கக்கூடிய வைஃப்ட உம்மட தாத்தா தங்கச்சி இருக்குதே, அவங்கள ஒருத்தர் முடிக்க போகிறார், கூடாது. ரசூலுல்லாஹ் வைஃப்ட சாட்சிமாரையோ பெரியம்மாரையோ ஒரே நேரத்தில் இவவே முடிச்சு அவங்களோட பெரியம்மாரை முடிக்கிறது இஸ்லாம் தடை செஞ்சுருக்குது. இதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்படி எல்லாம் ஹதீஸெல்லாம் வந்து இருக்குது, யாருடா ஸ்ரீலங்காவில் இப்படியெல்லாம் முடிக்கிறாங்க? நாம் இலங்கையை மட்டும் வச்சு பார்க்க இயலாது, முழு உலகத்தை வச்சும் பார்க்கணும். ஒவ்வொருத்தர் எந்தெந்த மெத்தடுகள் எல்லாம் திருமணம் முடிக்கிறாங்க. எனவே நாங்கள் இந்த பாடத்தில் வரக்கூடிய தடை செய்யப்பட்ட திருமணங்கள் என்ற பாடத்தில்தான் எங்களுக்கு ஏதோ ஜஸ்ட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் எங்கே வந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணுறது, அதுக்குரிய தீர்வுகள் எங்கே போய் தேடுறது. ஏன்னா இப்போ சிலாக்கள் சொல்கிறாங்க தானே, இப்போ மாடர்ன் உலகம் தானே, இப்போ ஒரு கருத்து எப்படி பரப்புறாங்கண்டா, இஸ்லாம் வந்து ஒரு அந்த டைமில் மக்கா மதீனாவில் அவங்களுக்கு தேவையான வாழ்வியல் நிறைய போதிச்சது தான் இஸ்லாம். இன்றைக்கு வர புதிய புதிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இஸ்லாத்தில் தீர்வு இல்லைன்னு இன்றைக்கி இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் முஸ்லீம் என்ற பேரில் உருவாகி இருக்கிறாங்க. அதனால தான் சகோதரர் நாங்கள் சில பாடங்களை சொல்கிற நேரத்தில் விரிவாக சொல்கிறோம். ஒரு கல்யாணம், எந்த கல்யாணம் கூடும் கூடாது என்பதற்கு பாருங்கள் எவ்வளோ ஹதீஸ்கள் வந்திருக்கு. இப்போ நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி 6 மெத்தடுகளை சொல்லிட்டு, இந்த 6 மெத்தடும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மெத்தடுகள் உண்டு. இதில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அடுத்ததாக சகோதரர்களே, நிகாஹு கைருல் முஸ்லிமா, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு முஸ்லிமான ஆம்பளை முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது. இல்லைங்கண்ணா, இப்போ எங்களுக்கு தெளிவாக சொல்கிறதாக இருந்தால் ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிரையோ ஒரு முஷ்ரிக்கத்தான பொம்பளையோ திருமணம் முடிக்க முடியாது. இது யார் சொன்ன ஆர்டர்? ஏன்னா இதையும் நாளே போய் சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா, ஒற்றுமையை பேச வேண்டிய மௌலைமார்கள் வந்து ஒரு முஸ்லீமான ஆம்பளைக்கு வந்து அடுத்தாக்களை முடிக்கலவாம், முஸ்லீம் அல்லாத முடிக்க நாங்கள் ஒன்று சேர்ந்து தானே வாழணும், இதையும் சில நேரம் சிஐடியில் போட்டு கொடுப்பானோ. இப்படி சொல்லணும், இது குர்ஆன் சொல்கிறது. எப்படி குர்ஆன் சொல்லுது? வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின், நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் முடிக்க வானம். இப்போ சகஜீவனன்றது வந்து அவங்கவுங்களோட மதத்தை மதித்து அவங்கவுங்களோட உணர்வுகளை மதித்து ஒற்றுமையாக வாழ்கிறது தான். மற்றபடிக்கு எங்களுக்கு வந்து அவங்களை திருமணம் முடிக்கணும், அவங்களுக்கு எங்கட ஆட்களை முடிக்கணும், இப்படியெல்லாம் மேலாது. இஸ்லாத்தில் தடை. வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின், முஷ்ரிக்கான பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது. வலா யஹில்லு லில் முஸ்லிம அன் ததஸவ்வஜ மினல் காஃபிர் அவுல் கிதாப். இப்போ அஹ்லுல் கிதாப்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது இப்போ உதாரணங்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இவங்க உண்மையான வேதத்தை பின்பற்றக்கூடிய ஆட்களாக இருந்து அவங்கள முடிக்கலாம். அது காஃபிர்கள் முஷ்ரிக்கள் அந்த லிஸ்ட் வராது. ஆனால் இன்றைக்கு உண்மையான வேதங்களை பின்பற்றக்கூடியவங்க யாரும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
எனவே ஒரு முஸ்லிமை தான் திருமணம் முடிக்கணும். ஈமான் இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு இருப்பது. அதே மாதிரி ஒரு பொம்பளை தன்னை ஹஸ்பண்டை சாய்ஸ் பண்ண நேரத்திலையும் அந்த சாய்ஸ் பண்ணுற அந்த ஹஸ்பண்ட் அவர் முஸ்லீமாக இருக்கணும். எனவே சகோதரர்களே நல்லா விளங்குங்க. இதில் நிறைய விஷயம் இங்கே டச் ஆகும். சில ஆட்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, இல்லை எங்களோட புள்ள வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு முஷ்ரிக்கான ஒரு ஆணை விரும்பிட்டான், அல்லது எங்களோட ஆம்பளை புள்ள வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை விரும்பிட்டாங்க, என்ன செய்யறது, அவங்க பிடிச்சி நிற்கிறாங்க, நாங்கள் மதம் மாற்றத்துக்கு விட மாட்டோம். இதுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. இது மிச்சம் மிக கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஏண்டால் லவ் பண்ணிட்டு வைங்களே, ஒரு முஸ்லீமான ஆம்பளை ஒருத்தர் மாற்று மத ஒரு பெண்ணை விரும்பிட்டான், பெரிய பிரச்சனை. இப்போ முஸ்லீம் சமூகம் என்ன சொல்லும், சரி உனக்கு அவளை முடிச்சு தாரேன், இஸ்லாத்துக்கு வர சொல்லு. நாங்கள் இஸ்லாத்துக்கு அந்த இடத்துல வர சொல்றது வந்து ஒரு பெண்ணை வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்கிறது அல்லது. எங்களுக்கு யாருக்கும் ஒரு பெண்ணை வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்க இயலாது. இவங்களோட சிச்சுவேஷன் அப்படி. அப்போ இந்த விரும்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆணுக்கு, இந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்குற தீர்வு என்ன தெரியுமா, உங்களோட மகன் முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை விரும்பி இருக்கிறாரா, அந்த பெண்ணை தான் திருமணம் முடிக்கிறேன் என்று உறுதியாக இருக்கிறானா, வேற வழி ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்ன ஆப்ஷன்? குர்ஆன் அல்லாஹ் சொல்ற வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத், முஷ்ரிக்கான பெண்களை முடிக்கக்கூடாது, ஹராம். அவ ஈமான் கொள்ளும் பிறகு, ஈமான் கொண்டுட்டானா ஹலால். அப்ப என்ன செய்யணும்? அவங்கள சொல்லி இஸ்லாத்தை இஸ்லாத்துக்கு எடுக்கணும். இஸ்லாத்துக்கு எடுத்து தான் திருமணம் முடிக்கணும். எனவே நாங்கள் தெளிவாக எங்களோட குடும்பங்கள், எங்களோட பிள்ளைகளை வளர்க்குற இடத்துல மிக கவனமாக நாங்கள் இந்த நுழைஞ்சங்களை சொல்லிக் கொடுக்கணும். தெரியுமா, சில ஆட்களுக்கு ஒன்றும் தெரியா, சும்மா விரும்பிட்டு வந்து முன்னாடி நிற்கிறான், அல்லது முஸ்லீம் இல்லையான்னு ஒன்றையும் பார்க்கறது இல்லை, பாஞ்சி போகிறது, போலீஸில் போய் நிற்கிறது. நாங்கள் எல்லாரும் என்ன 18 வயசை தாண்டிட்டோம், எங்களுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது, நாட்டில் சட்டம் இருக்குதுன்னு 1008 சட்டங்களை பேசுகிறாடே. ஈமான் இஸ்லாம் இல்லாமல் நீ அவளோட எப்படி வாழ போற? அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா, எங்கட முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள், நல்லா விளங்குங்க, எங்கட முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகளை சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய, எல்லாரும் இல்லை மாசால நிறைய எல்லாருமே நல்லவங்க, ஒரு சில இன்சிடென்ட் நடந்திருக்குது. அவங்க முஸ்லீம் அல்லாத ஆண்களை விரும்பி கொண்டு பிடிச்ச முடியல நிற்கிறான், மதத்தை மாற்றிட்டு தான் நான் அவனை முடிக்கிறேன்னாலும் நான் ரெடி. அவன் முஸ்லீம் பொம்பளை, முஸ்லீம் குமரி பெண், ஆனால் அவன் லவ் பண்ணியிருக்கிறா யார, முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கிறா. இவன்ட்ட சொல்கிறாடே முஸ்லீம் இல்லையே, இஸ்லாத்தில் சரி இன்னொருத்தனை லவ் பண்ணினா ஏதாவது ஒன்று செய்யலாம். இஸ்லாத்தில் லவ் பண்ணுறது கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி. நான் உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ நீ லவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறது யார, ஈமான் இஸ்லாம் இல்லாத ஒரு ஆம்பளை. ஆனால் இவள் பிடிச்சி நிற்கிறாள் என்ன தெரியுமா, உங்களோட ஈமானும் உங்களோட இஸ்லாமும் உங்களோட பயானும் பள்ளி உள்ளுக்கு சரியா, நான் இவனைத்தான் முடிச்சுப்பேன். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க பாப்பாடு, எங்களோட மகள் அல்லது இந்த பொம்பளை வந்து உனையத்தான் முடிக்கணும்னு பிடிச்சி நிற்கிறா, எங்களோட மார்க்க சட்டப்படி நீ இஸ்லாத்துக்கு வரணுமாண்டா. அவன் சொல்லுவான் நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன், விருப்பமாட்டா ஏண்ட மதத்துக்கு அவன் அனுப்புக்கணுவான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய பாரதூரமான விஷயங்கள் நடந்து முடிஞ்சு, பெரிய விஷயம், இது சமூகத்துக்கு பெரிய பாதிப்பு. அப்போ நாங்கள் விளங்கணும், இந்த சப்ஜெக்டுகளை நம்ம படித்து. இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறது இல்லை, இப்போ அவன் மாற்று மதத்தை விருப்பம் அவன் விருப்பம் தானே, சுதந்திரம் தானே. அப்படி தான் இந்த உலகம் எப்படி போகுது, இன்றைக்கு எங்களை உலகம் எப்படி போகுதுண்டா, மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது. இஸ்லாம் யாரையும் அடிமைப்படுத்தவில்லை, அவருக்கு விருப்பமான ஒருத்தரோட அவன் வாழணும். மதம், ஈமான், இஸ்லாம் ஒன்றையும் பார்க்குறாங்கல்ல, வெறுமனே எனக்கு அவரை விருப்பம் அல்லது எனக்கு அவளை விருப்பம், அவள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம். வேண்டியது செய்யுங்க இன்றைக்கு பிடிவாதமாக நிற்கிறாங்களே. எனவே சகோதரர், இதில் வந்து நாங்கள் தனிப்பட்ட ஒருத்தர் பிரச்சனை அல்ல, இது சமூக பிரச்சனை. நாளைக்கு ஒரு முஸ்லீமான பெண்ணோட முஸ்லீம் அல்லாத ஒரு ஆண் 2 பேரும் திருமணம் முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு புள்ள கிடைச்சேன்னா அந்த புள்ளையோட நிலைமை என்ன, அந்த புள்ளையோட நிலைமை என்னான்னு கேட்குறேன். இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த குடும்பவியல், அந்த அந்த மார்க்கமுள்ள அந்த சமூகம், மார்க்கப்பட்டுள்ள குடும்பம் எல்லாம் அடியோடு தகத்தாச்சு. எனவே நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு சின்னத்திலிருந்து அவங்கள வளர்க்குற நேரத்தில் இஸ்லாத்தையும் ஈமானையும் எங்களோட எல்லா நோக்கம் எப்படி இருக்கணும்னு தெளிவாக சொல்லி வளர்க்கணும். ஏன்னா சில இன்சிடென்ட்டுகள் நடந்து தான் இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் மாற்று மத ஆண்களை பழவி அவனோட தான் போகணும்னு பிடிச்சி நின்று ஊட்டாளுக்கு எவ்வளோ சொல்லி கேட்குது இல்லை, கடைசியில் என்ன செய்ய வேறு ஆப்ஷன் ஒன்று இல்லை, அவன் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஏலான்றான். இப்போ யோசிச்சு பாருங்க இந்த குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்குமெண்டு. எனவே நல்லா விளங்கணும், இந்த மசாலாவை பேசுகிற நேரத்தில் யாரும் தவறாக வழங்கக்கூடாது. இஸ்லாத்தை பாருங்க, கல்யாணம் என்று வந்தாலும் மாற்று மதத்தை விரும்பினா அவன் இஸ்லாத்துக்கு வந்துதான் ஆகணும்டா, அது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். இஸ்லாத்துக்கு எடுக்காமல் கல்யாணம்லாம் முடிச்சு கொடுக்கல, நல்லா விளங்கும், இது வெரி கிளியர். ஏன்னா சில பெற்றோர்கள் முடிவு விஷயம் என்ன தெரியுமா, இல்லைப்பா நான் காலப்போக்கில் எங்கள் வீட்டில் தானே வந்து நிற்க போகிறாரு, மகளை முடிச்சு கொடுத்துருவோம். காலப்போக்கில் எங்களை கண்டு நாங்கள் பள்ளி போகிறத கண்டு, நாங்கள் தொழுகிறத கண்டு, எங்களோட அகலாக்குகளை கண்டு, எங்களை பண்பாடுகளை கண்டு அவரே மதத்தை மாற்றி கொண்டதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ முடிச்சு கொடுத்துருவோமே, சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் டேஞ்சர்.
மார்க்க அறிவு ஜீரோ. எனவே இது இஸ்லாம் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாது. பாருங்க, வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் வலா அப்தும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின். அல்லாஹ் தெளிவாக சொல்றான், நீ இஸ்லாம் ஈமான் இல்லாத ஒரு காஃபிர, ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை முடிக்கிறதை விட ஒரு அடிமை பொம்புல நல்லமென்றான். அதே மாதிரி வலா துன்கிஹுல் முஷ்ரிகா வலா அதே வசனத்தை திரும்பி வருது, ஒரு பெண்ணையும் என்ன செய்யக்கூடாது, முடிச்சு கொடுக்கக்கூடாது முஸ்லீம் அல்லாத ஒரு ஆணுக்கு. எனவே இதில் விஷயம் கவனமாயிருங்க. முடிக்கிற ஆணும் பெண்ணும் இஸ்லாத்தில் இருக்கணும், அப்படி இல்லாத அந்த கல்யாணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதோடு சேர்த்து சில விஷயங்களை கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது, பொம்பளை தரப்புலையோ மாப்பிள்ளை தரப்பு, அதாவது உதாரணங்களே ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பேசுகிறோம். பேசப்படுற மாப்பிள்ளை அவன் காஃபிர் அல்ல, நாங்கள் நினைக்கிற காஃபிரும் அல்ல, நாங்கள் நினைக்கிற முஷ்ரிக்கும் அல்ல, இஸ்லாம் என்ற பேரோட இருக்கிற மோசமான கொள்கையில் உள்ளவன் வைங்களே. உதாரணமா ஆயிஷா நாயகி மோசமான பொம்புல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க, உமர் ரலியல்லாஹு எல்லாம் மோசமானவங்க. அவங்க எங்களுக்கு ஆட்சி கிடைச்சுட்டா நாங்கள் மதீனா மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் நாங்கள் அந்த கபறுகளை தோண்டி வெளியே கொண்டு போய் தருவோம், வீசிடுவோம். இப்படின்னு சஹாபாக்களை எதிர்க்கக்கூடிய, ஆயிஷா நாயகிய மோசமான பொம்பளைன்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார் முஸ்லீம் என்ற பெயரோடு இருப்பாங்க. இவங்களுக்கு முடிச்சு கொடுக்கலுமா? முடிச்சு கொடுக்கலாது. ரவாஃபிதாக்கள் இவங்களை முடிச்சு கொடுக்கலாது. எனவே இதில் மிச்சம் கவனமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க பேரில் முஸ்லீம் இருப்பாங்க, அவங்கள கேட்டால் முஸ்லீம், ஆனால் 5 நேரம் தொழுகை கடமை இல்லைன்னுவாங்க, தொழுகை தொலை தேவையில்லைன்னுவாங்க. முடிச்சு கொடுக்கலுமா? முடிச்சு கொடுக்கலாது. ஏன்னா அவங்க பேரில் முஸ்லீம் இருந்தாலும் அவங்க அசலில் முஸ்லீமே கிடையாது. தொழுகையை மறுக்கிறவன் காஃபிர். நான் ஏன் இதை தெளிவாக சொல்கிறேன்டா, இல்லை நாங்கள் முஷ்ரிக்குக்கோ காஃபிருக்கோ முடிச்சு கொடுக்கலப்பா, அவங்களும் முஸ்லீம் தான். நீங்கள் போய் அவங்களோட பேஸ் சர்டிஃபிகேட் பாருங்க, லங்கா யோனக்கன்னு தான் போட்டிருப்பாங்க, அவங்க முஸ்லீம் தான். ஆனால் முஸ்லீம்ன்றதுக்கு இஸ்லாமே இல்லைண்டா அவங்க இஸ்லாத்தினுடைய பார்வையில் முஸ்லீம் கிடையாது. இதில் மிக கவனமாக இருங்க, இஸ்லாத்தினுடைய பார்வையில் முஸ்லீம் கிடையாது. எனவே சகோதரர்கள் இந்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்லிக் கொடுறேன். அது என்னென்னு கேட்டால், இப்போ நான் சொல்கிற சப்ஜெக்ட் எதுக்கு சொல்கிறேன்டா, இஸ்லாம் அங்கீகரிக்காத திருமணங்கள் என்று சரிதானே. இன்னும் சில திருமணம் இருக்குது இஸ்லாம் அதை அங்கீகரிக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி எங்களுக்கு இடையில் உள்ள கொள்கை வேறுபாடு அப்படி தானே. இவர் ஒரு ஜமாத் என்னுவார், அவர் அடுத்த ஜமாத் என்னுவார். அப்போ ஜமாத்துகள் மாறி முடிச்சு கொண்டதுக்கு அது என்ன இல்லை, கல்யாணம் ஏற்றுக்கொள்ளப்படாதா? இல்லை, கல்யாணம் ஓகே, அவங்களும் முஸ்லீம் நாங்களும் முஸ்லீம் எல்லாம் ஓகே, எங்களுக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் இதில் மிச்சம் கவனமாக இருக்கணும். என்ன தெரியுமா, சில நேரம் நாங்கள் முடிச்சு கொடுக்குற அந்த ஆம்பளை பிள்ளை எங்களை மகளை கொடுக்குறோம், மகளை சிறுக்கண்டா என்ன, பிதத்தண்டா என்ன, அனாச்சாரம் என்ன, எல்லாத்தையும் நல்ல முறையில் படித்து கொடுத்து பசந்தா மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக ஆளாக்கினதுக்கு போகிறோம். ஒருத்தருக்கு அவன் சிறுக்க கொண்டு தருவான், அனாச்சாரங்கள்ட்ட அவங்க விருப்பம், சிறுக்கண்டா அதாவது அவங்களுக்கு ஒரு கலை, சிறுக்கிற மூலிகை இருக்கிறாங்க. அப்படி என்ன சகோதரர்களே, அல்லாஹு ஆலம் எங்களுக்கு நேரடியாக ஒருத்தர் ஃபத்வா கொடுக்கலாது. நீங்கள் முழுமையாக அந்த திருமணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, தவிர்த்துவோங்க. அப்படி முடிச்சு கொடுக்க வானம், அப்படி முடிச்சு கொடுக்க வானம். இன்றைக்கு அப்படி முடிச்சு கொடுத்ததுனால சில குடும்பங்களில் நிறைய பிரச்சனை. அந்த பிள்ளைகள் பாவம் விளங்கினா உங்களுக்கு, எங்களுக்கு ஒரே அடியாக ஃபத்வா தெரியல, அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சரிதானே. திருமணம் ஏற்றுக்கொண்டு பட்டோ படலையோ இந்த மெத்தடுகளுக்கும் போவானோ. அவங்கள மார்க்கமாக நீங்கள் வளர்த்தீங்கன்னா நல்ல மார்க்கமான ஒரு ஆணை பார்த்து திருமணம் முடிச்சு கொடுங்க. அதே மாதிரி உங்களோட ஆம்பளை பிள்ளைகள் மார்க்கமான முறையில் வளர்த்தாங்கன்னா நீங்கள் கண்டவன்களுக்கெல்லாம் முடிச்சு கொடுக்க வானம். மருமகள் செலக்ட் பண்ணுற நேரத்தில் அந்த மருமகளோட சில பண்புகளை பாருங்கள். அம்மா அப்பா மதிக்கிறாங்களா, தொழுகுறாவளா, அவளுக்கு அந்த பிள்ளைக்கு நான் மருமகளாக எடுக்க போகிற அந்த பிள்ளை எப்படி அகலாக், யாரோட படித்தாங்க, எந்த ஸ்கூலில் படித்தாங்க, அவங்களோட பிள்ளைகள் யார், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யார், எந்தெந்த பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் பாருங்கள். இன்றைக்கி எல்லாத்தையும் பாருங்கள். ஏன்னா முடிச்சதுக்கு போகிற சகோதரர்களை முடிச்சதுக்காக வாழ்கிறோம், அல்லது முடிச்சு கொஞ்ச நாளில் தலாக்கு, முடிச்சு கொஞ்ச நாளில் ஹுல், இப்படி ஒரு நிலைமை அல்லாட ஏற்பாடு. ஆனால் நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு முன்னேற்பாடாக சில விஷயங்களை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு எங்களோட ஆட்கள் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வீக் பார்க்குறாங்க, இல்லை அதில் சரியான வீக்காக இருக்கிறாங்க. எனவே சகோதரர்களே, இது நான் இடையில ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இதோட டச் பண்ணி சொன்னது. அடுத்ததாக நிகாஹுல் மர்ஆ அல் முத்தஸவ்வஜா, அதாவது இப்போ இஸ்லாத்தில் நாங்கள் ஒரு பொம்பளை திருமணம் முடிச்சிருக்கிறோம், 2வது கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் முடிக்கிற பொம்பளை இருக்கிறதானே, அவன் ஒன்றோ கல்யாணம்னு முடிக்காமல் சும்மா ஒரு பொம்பளையாக இருக்கும், அல்லது ஏற்கனவே கல்யாணம் முடித்து தலாக் சொல்லப்பட்டு இத்தா காலம் எல்லாம் முடிஞ்சு அவள் இப்போ ஃப்ரீ, அவன் முடிக்கலாம். எப்படி முடிக்கலாதண்டா, இப்போ நான் ஏற்கனவே ஒரு மனைவியை முடித்து வாழ்கிறேன், 2வது முடிக்க போகிற இன்னொத்தனை மனைவியை, அவன் இன்னொத்தனுக்கு அவன் அந்த ஆம்பளை தலாக் சொல்லவும் இல்லை. நல்லா கேட்டுக்கணும், அந்த ஆம்பளை தலாக் சொல்லவும் இல்லை, இவன் ஹுல் எடுக்கவும் இல்லை, இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க, ஆனால் தலாக் சொல்லவும் இல்லை. இப்போ முடிக்கலுமா? முடிக்கலாது.
உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் ஒரு மனிதன் ஒரு மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதலாவது மனைவி ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறது, அல்லது முதலாவது மனைவி இவர் தலாக் சொல்லிட்டேன்னு வைங்களேன், இவர் இன்னொரு கல்யாணம் முடிக்க போறார். யாரை கல்யாணம் பேசுறாங்க? ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை முடிக்க ரெடி, இவரை முடிக்க ரெடி. ஆனால் அந்த பொம்பளையோட மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டால் அவர் வெளிநாட்டுக்கு போய்த்து 10 வருஷம் ஆகுது, இன்னும் வரல, சல்லி அனுப்புறாரும் இல்லை, பேசுகிறாரும் இல்லை, அதனால் இப்போ அவரில் வேலையில் அவரை நான் விட்டாச்சு, எனக்கு இவரை முடிச்சு வைங்கன்றது. அப்படி அல்ல. நாங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு தலாக் சொல்ல வைக்கணும், அல்லது இவ கேட்கணும். தந்த மகரை திருப்பி கொடுத்து போட்டு, அது பின்னால் அந்த பாடத்தில் வரும், தந்த மகரை திருப்பி கொடுத்து போட்டு எனக்கு அவரோட வாழையில பிரிச்சுடுங்கன்னு சொல்லணும். இப்போ அடுத்த பிரச்சனை என்ன வரும்? அவரோட கண்டக்டே இல்லை, அவர் பேசுகிறாரும் இல்லை, கதைக்கிறாரும் இல்லை, அவர் வெளிநாட்டில் எங்கே இருக்கிறாருன்னே தெரியா. இப்படி இவ்வளோ காலம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆள் ஒரு அட்ரஸும் இல்லை, ஆள் ஒரு பேச்சு மூச்சும் இல்லைண்டா குடும்பத்தாக்களை சொல்லும், நீங்களாவது ஆளை தேடுங்க. தேடி பார்க்குறாங்க, ஒரு அட்ரஸை இல்லாட்டி. அப்போ தான் அறிவுள்ள சமூகத்தில் சொல்லி காதியார் முன்னிலையில் வந்து அவர் தீர்ப்பு கொடுப்பார். என்ன தெரியுமா? அவர் கல் மஅதூம், அவர் காணாமல் போயிட்டார், அவர் அட்ரஸ் இல்லை என்று அந்த இடத்துல படித்தவர்கள் முன் வந்து அந்த கல்யாணத்தை பிரிக்கிற காதியார் ஒரு தீர்வு கொடுத்ததுக்கு பிறகுதான், இத்தா காலம் முடிவடைஞ்சதுக்கு பிறகுதான் என்ன நடக்கும்? திருமணம் நடக்கும். இப்போ சிலாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லையே, நீங்கள் முடிங்க அவன், ஏன்னா அவனை மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போய்த்து 15 வருஷம் 20 வருஷம் ஆகிட்டு எந்த தொடர்பும் இல்லை, அவன் உயிரோடு இருக்கிறாருன்னு கூட தெரியாதுன்று சும்மா சர்வசாதாரணமாக குடும்பத்தில் அப்படி மசூரா பண்ணும், கல்யாணம் நடக்கும். இது கூடாது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு நாங்கள் முதலாவது காதியார் முன்னின்று அவருக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். உங்களுக்கு இதுதான் தீர்வு, இந்த தீர்வுக்கு பின்னாடி நீங்கள் இப்படி தான் இதான் இருக்கணும் அப்படின்னு தீர்வுக்கு கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த கல்யாணம் முடிக்கும். சரிதான்? ஏன்னா சில இடங்களில் சில பிரச்சனைகள் வரும். இடத்துல கல்யாணம் முடிச்சதுக்கு போகிறோம், 1 மாதம் 2 மாதத்துக்கு போகிறோம், மாப்பிள்ளை வரும், சண்டை. அட ஏண்ட மனைவி நான் தலாக் சொல்லவும் இல்லை, நீ எப்படி ஏண்ட மனைவி நீ கல்யாணம் முடிச்சிருப்பாய்? அப்போ இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அது கூடாது, ஹராம் என்பதை நம்ம தெளிவாக இருக்கணும். அடுத்ததாக சகோதரர்களே, நிக்காஹுல் முத்ஆ, இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய கல்யாணத்தில் அடுத்தது முத்ஆ. இன்றைக்கு ஒரு ஷாராத ஹலால் என்றாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தானே, ஆயிஷா நாயகி மோசமான பொம்புல, அபூபக்கர் மோசமானவங்க, சஹாபாக்கள் கண்டமா ஏசுறவங்க, அந்த கூட்டம்தான் இந்த முத்ஆ என்ற அந்த திருமணம் இதை இன்றைக்கு ஹலால் என்று சொல்றாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் ஹலாலாக இருந்துச்சு. ஹைபர் யுத்தம் நடக்கிற அந்த பீரியட்ல ரசூலுல்லாஹ் அந்த முத்ஆ என்ற திருமண முறையை தடை செய்து விட்டார்கள் முழுமையாக. மறுமை நாள் வரைக்கும், இல்ல யௌமில் கியாமா வரைக்கும் தடை. முத்ஆ என்ன? ஐயதஸவ்வஜஹா லிமுத்தத்தின் முஅய்யன யஸூலு நிக்கா. அதாவது எப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஒரு கல்யாணம் முடிக்கணும், உதாரணத்துக்கு எக்ரிமெண்ட் எப்படி தெரியுமா? நான் உங்களை வந்து 2 மாதம் தான் முடிப்பேன், 2 மாதத்துக்கு தான் நானும் நீங்களும் கணவன் மனைவி, அதோட க்ளோஸ். அப்போ அவன் ஓகேண்டுவா, நாங்கள் மஹர் கொடுத்தோ கொடுக்கலையோ, மஹர் கொடுத்து முடிச்சோ கொடுக்காம முடிக்கலையோ, 2 மாதம் முடிகிறதோட கணவன் மனைவின் உறவு முடிஞ்சாச்சு. இன்னொரு மனிதர் போகிறார், வெளிநாட்டுக்கு போகிறார், உதாரணத்துக்கு ஒரு நாட்டுக்கு போய் அவருக்கு ஒரு பெண்ணோட இருக்கணும், ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். எக்ரிமெண்ட் எப்படி தெரியுமா? நான் எனக்கு விசா போட்டிருக்கிற 3 மாதம், நான் 2 மாதம் இந்த நாட்டில் நிற்க போகிறேன், 2 மாதத்துக்கு நான் உனக்கு கணவனாக இருக்க போகிறேன். அப்போ முன்னுக்கு வந்து திருமணம் முடிச்சு வைப்பாங்க. எக்ரிமெண்ட் எப்படி தெரியுமா? 2 மாதத்தோடு எங்களை கல்யாணம் முடிச்சு, டெம்பரரி கல்யாணம். இது ஆரம்ப காலத்தில் அனுமதி இருந்தாலும் ஹைபர் யுத்தம் நடக்கிற அந்த பீரியடோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இது கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி குன்து அதின்து லகும் ஃபில் இஸ்திம்தாஇ மினன் நிஸா ஃபமன் கான இன்தஹு மின்ஹுன்ன ஷைஉன் ஃபல்யுகல்லி சபீலஹா. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு அனுமதி தந்திருந்தேன், இனிமேல் இந்த முத்ஆ என்ற திருமணம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, கூடாது என்று ரசூலுல்லாஹ் அதை முழுமையாக தடை செய்தார்கள். நஹா அன் நிகாஹில் முத்ஆத்தி யௌம ஹைபர். ஹைபருடைய அந்த யுத்தம் நடக்கிற அந்த நாட்களில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முத்ஆ என்ற திருமணத்தை தடை செய்தார்கள். புகாரியில் 4216வது இலக்க ஹதீஸில் இந்த தடை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒருத்தர் சொல்றார், இல்லை நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் இல்லையா, 6 மாதம் நிற்கிறோம், 1 வருஷம் நிற்கிறோம், நிற்கும் வரைக்கும் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கும், அல்லது ஒரு 2 கிழமைக்கு அந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கும். சுத்தமான ஹராம், இது கூடாது. இதுக்கு தான் முத்ஆன்னு சொல்லப்படுது, முத்ஆ. எனவே முத்ஆ திருமணம் என்பது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது, அது ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு வழிகட்ட ஒரு ஷாரார் இருக்கிறாங்க, அவங்க அந்த டெம்பரரி பீரியடுக்கு வந்து எக்ரிமெண்ட் அடித்து கல்யாணம் முடிச்சு கொண்டிருப்பாங்க. இது மார்க்கத்தில் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். அதாவது இஸ்லாத்தில் அனுமதிச்ச ஒரு கல்யாண முறை ஒன்று இருக்குது. என்ன? ஒரு ஆம்பளைக்கு 4 கல்யாணம் முடிக்கலாம்,
அப்படித்தானே? சரி, 4 கல்யாணம் முடிக்கிறது என்ன செய்யணும்? நீதமாக நடக்கணும், எங்கட நாங்கள் எல்லா வீட்டுக்கும் மாறி மாறி போகணும், எங்கட செலவினங்களை கொடுக்கணும், இப்படி பல சட்டங்கள் இருக்குது. இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்டது முத்து அல்ல, அதோடு ஒப்பிட்டு வர ஒரு மெத்தட் சில இடங்களில் நடக்குது. எப்படின்னு உதாரணம், நான் வந்து ஒரு 8-10 கண்ட்ரிஸ்களுக்கு நான் போகிறேன். அதே மாதிரி இலங்கையில் பல ஊர்களுக்கு நான் போவேன். ஒரு உதாரணம், எங்களை ஜெஃப்னாக்கு வந்து ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்க போகிறேன், மன்னாருக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க போகிறேன், இந்தியாவுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்க போகிறேன், பாகிஸ்தானுக்கு வருஷத்துக்கு 2 முறை போகிறேன், சவுதிக்கு வருஷத்துக்கு 4 முறை போகிறேன். உதாரணத்துக்கு இப்படி பயணங்கள் நான் அடிக்கடி போயிது. இப்போ நான் என்ன செய்கிறேன்? சரி, மன்னாரில் ஒரு கல்யாணத்தை முடிக்கிறது. எத்தனை நாளைக்கு ஒருக்க போகிறது? 6 மாதத்துக்கு ஒருக்க மன்னாருக்கு போனால் அந்த மனைவியை போய் பார்த்துட்டு வருது. வருஷத்துக்கு ஒருக்க இந்தியாவுக்கு போனால் அந்த பொம்பளை உசிரோடு இருக்கிறான்னு பார்த்துட்டு வருது. ஒருவேளைங்கண்ணா தேவைப்பட்டால் அந்த பெண்ணை மனைவியாக, இதுவும் கூடாது தெரியுமா உங்களுக்கு? சமூகத்தில் இன்றைக்கு ஒரு சாரார் அந்த பலதார மனம் 4 கல்யாணம் முடிக்க ஏழும் என்ற அந்த இஸ்லாத்தில் உள்ள அனுமதியை இன்றைக்கு தவறுதலாக தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவரால் இயலாது. அவருக்கு 4 மனைவியோடு வாழ்ந்து அங்கேயும் போகணும், 2 நாளைக்கு ஒரு இங்கே 2 நாளைக்கு ஒரு அங்கே அப்படிலாம் போகிறதுக்கு அவருக்கு இயலாது. நீதம் செலுத்த இயலாது. நீதம் செலுத்த இயலாததில் என்ன தெரியுமா செய்கிறாரு? அங்கே போனால் அந்த பெண்ணோடு இருப்பேன், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு போகிற அந்த ஊருக்கு பெய்த்துப்பட்டால் நான் முடிச்சிருக்கிற மனைவியை பார்ப்பேன். இது கூடாது. இஸ்லாமிய வன்மையாக கண்டிக்கிறது. எனவே 4 கல்யாணம் முடிக்கிறதாக, 1க்கு மேற்பட்ட திருமணம் முடிக்கிறதாக, அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தனியாக ஒரு தலைப்பில் பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்போ இந்த முறை இஸ்லாம் தடை செய்திருக்கு. அடுத்ததாக இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய நிக்காஹில் நிக்காஹு தஹ்லீல், இதுவும் இன்றைக்கு சில இடங்களில் நடக்குது. நிக்காஹு தஹ்லீல், தஹ்லீல் பண்ணுறன்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. எப்படி தெரியுமா? அதாவது கணவன் மனைவி 2 பேரும் வாழ்கிறாங்க. கணவன் தன்னை மனைவியை தலாக் சொல்லணும்னு வைங்களே, தலாக் சொன்னதுக்கு போகிறோம் ஒரு 2 முறை சான்சஸ் இருக்குது தலாக்குக்கு. அத்தலாக்கு மர்றத்தான். கணவன் மனைவிக்கு ஒரு ஆம்பளைக்கு வந்து 2 முறை சான்ஸ் இருக்குது தன்னை மனைவியை தலாக் சொல்லிட்டு சேர்த்துக்கொள்றது. இப்போ ஒரு மனிதன் ஒரு பொம்பளையை பிடிக்கலையா, தலாக் சொல்கிறோம், தலாக் நீ போயிரு. அப்போ அந்த பெண் இதா இருக்கிற காலம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தலாக்கிற பாடத்தில் விரிவாக படிப்போம். அந்த பீரியட் முடிகிறதுக்கு முன்னால் இவரே சொல்கிறார், சரி ஓகே பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வாழ்கிறோம் நீ வா அப்படின்னு கூப்பிட்டா சேர்ந்து வாழலாம். ஆனால் ஒரு சான்ஸ் முடிஞ்சு 2வது இன்னும் 2-3 மாதம் மருக பிரச்சனை வருது. மருக ஆம்பளை சொல்கிறா, எனக்கு வந்து உனையோட வாழ இயலாது, திரும்ப நான் உனக்கு தலாக் சொல்கிறேன் நீ போயிருன்றா. 2 தலாக் சான்ஸும் முடிஞ்சு. இப்போ இதாவுடைய காலத்தில் இருக்கிற இடத்துல மறுநாள் வேணும் மனசு மாறுது, திரும்ப பார்க்குறேன் பாவம், அல்லது நான் அவசரப்பட்டுட்டேன், ஓகே மனைவிட்டு சொல்கிறது ரைட், ஓகே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், மருக சேர்ந்து வாழ்கிறோம். இப்போ இந்த ஆம்பளைக்கு கொடுக்கப்பட்டிருந்த 2 தலாக்குடைய சான்ஸும் க்ளோஸ். 2 முறை தலாக் சொல்லிட்டார் தானே. இப்போ 3வது முறை பிரச்சனை வருது. சரியா, தலாக் சொல்லிட்டா, அதுக்கு போகிறோம் அவட இதா காலம் முடிஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க தானே. ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் ஐடியா வருது, எனக்கு இந்த மனைவியை விட்டுட்டு இருக்க இயலாது, அல்லது பிள்ளைகளோட பிரச்சனை, இவங்களோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சா, சரி வா வாழ்வோம்னு கூப்பிட இயலாது. 2 சான்ஸும் முடிஞ்சு 3வது சந்தர்ப்பத்தையும் தலாக் சொல்லிட்டார், இதாவும் முடிஞ்சு எல்லாமே ஹலாஸ். இப்போ அந்த மனைவியை ஏற்கனவே தலாக் சொன்ன அந்த கணவன் முடிக்கிறதாக இருந்தால் என்ன தெரியுமா இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா? 3வது தலாக்குக்கு பிறகும் அந்த பெண் இன்னொரு ஆம்பளைய கல்யாணம் முடிச்சு அந்த ஆம்பளை இவ தலாக் சொன்னதுக்கு பிறகுதான் பழைய மாப்பிள்ளைக்கு திரும்ப புதிய கல்யாணம் செஞ்சு திருமணம் முடிக்கலாம். எப்படி சட்டம்? 1வது சான்ஸை சும்மா கொடுத்தாங்க, 2வது சான்ஸையும் கொடுத்தாச்சு. நீ 3வது முறையும் தலாக் சொல்லிட்டான்டா, அதுக்கு போகிற உனக்கு என்ன இயலாது. இதாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு போகிறோம் 4-5 மாதமெல்லாம் கழிஞ்சு இந்த மறுகாலம் அவங்களோட தான் வாழணும்டா இயலா. இஸ்லாம் என்ன தெரியுமா ஒரு கண்டிஷன் போடுது, வாழலாம். எப்போ தெரியுமா? உன்னோட பழைய மனைவி அந்த பொம்பளை இருக்கிறதானே, அந்த பொம்பளை ஏற்கனவே மறுகாலம் ஒரு ஆம்பளையை கல்யாணம் முடிக்கணும், நீ அல்லாத இன்னொரு ஆம்பளை முடிச்சு அந்த மனுஷன் திரும்பவும் இந்த பொம்பளை தலாக் சொன்னதுக்கு போகிறோம், இப்படி இதால முடிஞ்சதுக்கு போகிறோம், பழைய மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணும், புதிய நிக்காக ஒன்று செஞ்சு அவன் முடிச்சுட்டு வாழலாம். இதுதான் சட்டம். இப்போ இன்றைக்கு சில இடங்கள், இன்றைக்கு மட்டுமல்ல, இது அந்த காலத்திலிருந்து வந்த சில மெத்தடுகள் என்ன செய்வாங்கண்டா, 3வது தலாக்கு சொன்னப்படத்துக்கு போகிறோம், இஸ்லாமிய சட்டம் என்ன, இந்த பொம்பளை இன்னொரு ஆம்பளை கல்யாணம் முடிச்சு அவரோடு ஒன்று சேர்ந்து அதுக்கு போகிற தலாக் சொன்னதுக்கு பிறகு இவர் முடிக்கலும். இவர் ஒரு கேம் ஒன்று கொடுப்பார். இந்த பழைய மாப்பிள்ளை ஒரு ஐடியா ஒன்று செய்வார். என்ன தெரியுமா? எவனா ஒத்தனை பிடிக்கிறது, இங்கே வா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ண, என்ன தெரியுமா இப்படி எல்லாம் சட்டம் இருக்குது, அப்போ நான் 3 தலாக்கெல்லாம் சொல்லியாச்சு, இதுக்கங்க எனக்கு சான்ஸே இல்லை, நீ வந்து என்னை பழைய மனைவி நீ கல்யாணம் முடி. என்ன தெரியுமா கண்டிஷன்? கல்யாணம் முடிச்சு ஒரு முறை நீ அவரோட சேர்ந்ததுக்கு போகிற நீ தலாக் சொல்லிட்டு போய்த்துரும். தஹ்லீல்
தடை செய்யப்பட்டிருந்த ஹராமான அந்த பெண், இது அப்போ மூணாவது முறை முடிஞ்சது இவருக்கு ஹராமே மர சேர்க்கலவே, அந்த ஹராத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தஹ்லீல் பண்ணி கொடுக்குறாரு இடையில ஒருத்தர். அவர் சொல்லுவார், சார் எனக்கு ஒரு உதாரணத்துக்கு வைங்களேன், எனக்கு இவ்வளோ காசு தரணும், சல்லி கொடுத்து செய்ய வைப்பாங்க இல்லைங்கண்ணா. சில ஆட்கள் சில பழைய காலங்களில் சொல்லுவாங்க, விளப்பம் இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து முடிக்க வச்சு அப்படியெல்லாம் செஞ்செடுக்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது ஒரு மெத்தடுகள். ஆனால் இது ஜோக் அல்ல. இஸ்லாம் தெளிவாக சொல்லுது என்ன தெரியுமா, அப்படி அந்த தஹ்லீல். இப்போ இவர் பழைய மாப்பிள்ளை என்ன தெரியுமா செய்கிறாரு, இவருக்கு தேவை மூணாவது தலாக்குக்கு போகிறோம், அந்த பொம்பளையோட தான் வாழணும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, வாழ இயலாதவனுக்கு அந்த பொம்பளை இன்னொருத்தரை முடிக்கணும், அவர் வாழ்ந்ததுக்கு போகிற அவர் தலாக் சொல்லணும், அப்போ தானே முடிக்கணும். இவர் பார்க்குற ரைட், நான் அதுக்கு ஒரு வேலையை செய்கிறேன், ஒத்தரை பிடிக்கிறேன், அவனுக்கு இவ்வளோ தாரன், நான் நிக்காக அவங்கள வச்சு செஞ்சு வைக்கிறது, நிக்காக செஞ்சு வச்சதுக்கு அவரோட ஒன்று சேர்ந்ததுக்கு போகிற அடுத்த நாள் தலாக் தூக்கி உடனே தலாக் சொல்லியாச்சுன்னு அவர் போகிறாரு. அப்புறம் இதா முடியுங்கான்னு வெயிட் பண்ணி பழைய மாப்பிள்ளை வந்து முடிச்சு கொள்வார். செட்டப் பண்ணி செய்கிறது கூடாது. நிக்காஹு தஹ்லீல் இது ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு லஅனல் முஹல்லில வல் முஹல்லலஹு, இது சாதாரண தடை அல்ல. ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சிருக்கிறாங்க, லஅனத் செஞ்சிருக்கிறாங்க. அல் முஹல்லில் என்ற யார் தெரியுமா, அந்த இடையில வாரார் ஒருத்தர் கூலிக்கு, அவர் தான் முஹல்லில். அல் முஹல்லலஹு யாருக்காக இந்த வேலை செய்யறாரு, பழைய மாப்பிள்ளைக்காக வேண்டி. இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹு தஆலா விடத்தில் சாஃபம் வரட்டும் என்று ரசூலுல்லாஹ் லஅனத் செஞ்சிருக்கிறாங்க. இது கூடாது. இந்த கல்யாணம் இந்த இடையில வந்து ஒருத்தர் முடிக்கிறாரு பாருங்க, தஹ்லீல் பண்ணி கொடுக்கிறதுக்கு, இது சுத்தமான ஹராம், இது கூடாது என்பதை மிக தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பாருங்க குர்ஆன் சொல்லுது, ஃபஇன் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா. இல்லைங்களா, இன்னொருத்தர் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு வைங்களே, அந்த பொம்பளை இந்த தஹ்லீலுடைய நோக்கம் ஒன்றும் இல்லை, அவக்கு இவர விருப்பமும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன், அவட இதாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு போகிறோம், குடும்பத்தாருக்கு இன்னொரு கல்யாணத்தை பேசி அந்த பொம்பளை முடிச்சு கொடுத்துட்டான். அந்த மாப்பிள்ளையும் இவன் விட்டு போடணும் நோக்கத்திலையும் அந்த மாப்பிள்ளைக்கும் இந்த பழைய மாப்பிள்ளைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, முடிச்சு வாழ்றாங்க. அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு 6 மாதம் போகக்குள்ள அவங்க 2 பேருக்கு மேலே பிரச்சனை வருது, அல்லது 1 வருஷத்துக்கு போகக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வருது. இப்போ அந்த கணவர் என்ன செய்கிறாரு, எனக்கு உனையோட வாழையெல்லாம் நான் உனைய தலாக் சொல்கிறேன்னு தலாக் சொல்லிட்டேன். தலாக் சொன்னதுக்கு போகிற அந்த பொம்பளை இதா இருக்கிறா, இதா காலமெல்லாம் முடிஞ்சு இப்போ அந்த பொம்பளை சும்மா இருக்கிறாருண்டா, இந்த செய்தி பழைய மாப்பிள்ளையை கேள்விப்படுது. என்ன, நான் விட்டு போட்ட பொம்பளை இன்னொருத்தரோட முடிச்சாரு, அவரோட வாழ்ந்து கொள்ளையிலப்பா, அவர் அந்த புதிய மனுஷன் தலாக் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இவர் மனசு மாறுதானே, பாவம் நான் எப்படி சொன்னாலும் 15 வருஷம் அந்த பொம்பளையோட வாழ்ந்தேன், 3-4 பிள்ளைகள் இருக்குது, இவரோட மனசு மாறுது. சரி நானே முடிச்சு கொள்றேனே, உதாரணத்துக்கு நானே அந்த பொம்பளை முடிச்சு கொள்றதாக இருந்தால் ஓகே. ஏனால் இடையில நடந்த கல்யாணம் இவர் செட்டப் பண்ணி செஞ்ச கல்யாணம் அல்ல. நான் நினைக்கிறேன் இதை விட ஒரு தெளிவு ஓகேன்னு நினைக்கிறேன், விளங்கினா. அப்போ அதுக்கு பிறகு இவரை முடிக்கலாம். இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கணும். ரைட். அடுத்தது கடைசியாக சொல்கிறேன், இஸ்லாம் தடை செய்த இன்னொரு கல்யாணம் என்ன தெரியுமா, நிக்காஹு ஷிகார். இதுவும் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் வானாண்டாங்க. என்ன தெரியுமா, وهو نكاح يشترط فيه كل نكاح الاخرى فيقول احدهما الاخر زوجني وازوجك. ரைட். இது என்னண்டா, உதாரணத்துக்கு நானும் இன்னொருத்தரும், இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இங்கே பாரு நீ வந்து ஓண்ட தங்கச்சி என்ன கல்யாணம் முடிச்சுவி, நான் ஏண்ட தங்கச்சி உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். கண்டிஷன் விளங்குதா உங்களுக்கு, இடையில மகார் ஒன்றும் இல்லை. நீ வந்து ஓண்ட தங்கச்சி என்ன கல்யாணம் முடிச்சு தரணும், அதுக்கு கண்டிஷன் என்ன, ஏண்ட தங்கச்சி நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு தரேன். ஓண்ட பிள்ளைய நீ என்ன கல்யாணம் முடிச்சு தரணும், ஏண்ட பிள்ளைய நான் உனக்கு முடிச்சு தரேன். அந்த நேருக்கு நேர் நிக்காஹுல் பதல், பண்ட மாற்றம் என்ற ஒரு பேரும் இதுக்கு என்ன சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னஹு நஹா அனிஷ் ஷிகார், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க வழியாக வரக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இப்படி வரக்கூடிய திருமணங்கள் கூடாது. ஏண்டா இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை தானே. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் தங்கச்சை முடிக்கணும், சரியோ, அவன் மீது கேட்குறான், உன தங்கச்சை என்ன முடிச்சுட்டான், நாணக்காரன் பார்க்குறான், இவன் தங்கச்சி கேட்குறான், ரைட், அவருக்கு ஒரு வைக்கணும், நான் ஏண்ட தங்கச்சோட முடிச்சு தரேன், ஓண்ட தங்கச்சி நீ என்ன முடிச்சு தருவியா, இவன் பார்ப்பான், அடே இவன் தங்கச்சி அந்த புள்ளையை முடிச்சு கொடுத்ததுக்காக வேண்டி எவனை கொடுத்து பழி கொடுத்து சரி பரவாயில்லான்னு கண்டிஷன் போடுவாங்க. ரைட், ஓகே, நான் ஓண்ட தங்கச்சி நீ எனக்கு முடிச்சுட்டா, ஏண்ட தங்கச்சி நான் உனக்கு முடிச்சுத்தாரேன். தங்கச்சிக்கு விருப்பமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் பலவந்தமாக அந்த இடத்துல திருமணம் நடைபெறும் எதுக்கு தெரியுமா, அந்த பெண்ணை இவன் அடைஞ்சு கொள்றதுக்காக. இது அந்த காலத்தில் நடந்துச்சு. இதுக்கு தான் நிக்காஹு ஷிகார் என்று சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை வன்மையாக கண்டித்தாங்க. இதுக்கிடையில் அவங்க எப்படி, இதுக்கு மகர் ஒன்றும் இல்லை, ஏன் மகர் ஒன்றும் இல்லை, 2 பேரும் நீ அதைத்தான் நான் உனக்கு இதை தரேன், விளங்கினா உனக்கு இது கூடாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த திருமண முறையையும் தடை செஞ்சாங்க. வசீலத்துன் லிதுல் மின் நிசா, இந்த முறை பெண்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் நடக்கக்கூடிய மெத்தட்.
அந்த பெண்ணுக்குரிய எந்த அனுமதியும் கேட்கறது இல்லை, எந்த ஒரு விருப்பம் கேட்கறதும் இல்லை. ஏதோ ஒத்தண்ட சுயலாபத்துக்காக வேண்டி இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை அந்த இடத்துல சுக்குநூறாக்கப்படுகிற ஒரு முறைதான் இந்த நிக்காஹு ஷிகார் என்றது. எனவே இந்த மெத்தடும் கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 மெத்தடுகள், 10 அல்லது 11 முறைகள் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாத திருமண முறைகள் முழுமையாக நாங்கள் இன்றைக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த வகுப்பில் பார்த்துருக்கோம். எனவே நாங்கள் சமூகத்தில் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகள், சில நேரம் நான் சொன்ன இந்த 10 டிசைனில் ஒரு டிசைனாக வரும் பிரச்சனை. இன்னும் சில நேரத்தில் நான் உங்களுக்கு இப்போ இந்த வகுப்பில் விளங்கப்படுத்தாத வேறு மெத்தடில் பிரச்சனைகள் வரும். வேறு மெத்தடில் தலைக்கு படாது, என்னடா இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குதா. அப்போ நாங்கள் அவசரப்படாமல் அதை கொஞ்சம் ரிலாக்ஸாக இது ஏதாவது இந்த மெத்தடுக்குள்ளே அதை எப்படி சேர்க்கலாம், இஸ்லாம் அந்த குர்ஆன் ஹதீஸை நம்ம உரசி பார்த்து எப்படி இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கலாம்னு நாங்கள் ரிலாக்ஸாக எல்லாரும் முஃப்திகளாக மாறாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசித்து இது சம்பந்தமாக படித்தவங்களோட கலந்தாலோசித்து மஷூனாக்கள் செஞ்சு மிக கவனமாக இதுக்கு நாங்கள் தீர்வுகளை கொடுக்கணுமே தவிர அந்த அவசரப்பட்டு நாங்கள் அது கூடாது இது கூடாது ஹராம் அது ஹராம் ஹலால்னு இப்படி என்ன செய்யக்கூடாது, நாங்கள் ஃபத்துவாக்களை கொடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, கல்யாணம் என்பது சும்மா நாங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சும்மா நினைச்ச மாதிரி வாழ்றதல்ல. அதுக்கு பல மெத்தடுகள் இருக்குது. இஸ்லாம் அங்கீகரித்த முறையும் இருக்குது, இஸ்லாம் தடை செஞ்ச முறையும் இருக்குது. எனவே நாங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருப்போம். எனவே இது மேற்கொண்டு ஏனைய செய்திகள், இஸ்லாம் கூறும் திருமண அந்த வாழ்வு சம்பந்தமான பாடம் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் வகுப்புகளுக்கு வாங்க. மாதத்துக்கு ஒரு இந்த வகுப்பு நடக்குது. மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ்.